நான் T20ல மட்டும் இல்லப்பா, ஓடிஐலயும் மாஸ் காட்டுவேன். இப்படி வந்து எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் கெத்தா சொல்ற மாரி தான், இன்னைக்கு ஓடிஐ ஃபார்மேட்ல அவரோட ஃபர்ஸ்ட் செஞ்சுரி அடிச்சு, நம்ம இந்தியாவ சூப்பரா ஜெயிக்க வச்சுட்டாருங்க. இன்னைக்கு இந்தியாவுக்கும், சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் நடந்த கடைசி ஓடிஐ மேட்ச்ல, சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 270 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இந்த ஒரு ஸ்கோர பார்த்தோனே, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்டின்னா, "எப்பா இந்த ஸ்கோரெல்லாம் நம்ம இந்தியா ஈஸியா சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம்" அப்டின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். இருந்தாலும் சவுத் ஆப்பிரிக்கா ஸ்டார்ட்டிங்லேருந்து நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்து, கொஞ்சமாவது டஃப் குடுப்பாங்கன்னு பார்த்தா, அதெல்லாம் ஒரு டஃப்பும் குடுக்கலங்க. இன்னைக்கு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும், ரோஹித் சர்மாவும் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க பாருங்க. ஸ்டார்ட்டிங்ல இருந்தே வேற லெவல் பார்ட்னர்ஷிப்ங்க. அவ்ளோ ஈஸியா எங்களோட பார்ட்னர்ஷிப்ப உடைக்கவே முடியாதுன்னு சொல்லி, 2 பேருமே ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டைய கிளப்பி ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுலயும் ரோஹித் சர்மா 70 ரன்னுக்கு மேல எடுத்து செஞ்சுரி நோக்கி போய்க்கிட்டு இருந்தாரு. இவங்களோட பார்ட்னர்ஷிப்பே 150 ரன்னுக்கு மேல வந்து போயிருச்சு. இத வந்து பார்த்தோனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்டின்னா, இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா ஒரு விக்கெட் எடுக்கிறது கூட கஷ்டம் தான் போலயே. இவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப்லே ஈஸியா மேட்ச வின் பண்ணிடுவோம் போல அப்படின்னு தாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா எப்படியோ கேசவ் மகாராஜ் வந்து ரோஹித் சர்மாவோட விக்கெட்ட வந்து எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் விராட் கோலி வந்தாருங்க. ரோஹித் சர்மா போனா என்ன? அதான் நான் இருக்கேன்ல. நானும் எப்படி விளையாடுறேன்னு பாருங்கன்னு சொல்லி, அவரு மனுஷன் அதிரடின்னா அதிரடின்னு சொல்லிட்டு பட்டைய கிளப்ப ஆரம்பிச்சுட்டாரு. இன்னொரு பக்கம் ஜெய்ஸ்வாலு ஆல்ரெடி செட் ஆயிருந்த மனுஷன், நான் செஞ்சுரி அடிச்சு அசத்துறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு, செஞ்சுரி அடிச்சு ஓடிஐ ஃபார்மேட்ல அவரோட முதல் செஞ்சுரிய வந்து பதிவு பண்ணாருங்க. அவர் கூட கோலியும் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்ப போட்டு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்துனனால, இன்னைக்கு மேட்ச நம்ம இந்தியா 40 ஓவர்லே 9 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணி ஒரு இமாலய வெற்றி அடைஞ்சுட்டோங்க. இப்ப இந்த மேட்ச நம்ம இவ்ளோ தூரம் கம்ஃபர்டபுளா வின் பண்ணதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்டின்னா, பவுலிங்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்து சவுத் ஆப்பிரிக்காவ 270 ரன்னுக்கே கண்ட்ரோல் பண்ணதாங்க. இது மட்டும் இல்லாம பேட்டிங்லயும் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ குடுத்தனால தான், இன்னைக்கு மேட்ச நம்ம இவ்ளோ ஈஸியா வந்து ஜெயிக்க முடிஞ்சுச்சு. இப்ப இன்னைக்கு மேட்ச வின் பண்ணது மூலமா சவுத் ஆப்பிரிக்காக்கு எதிரான ஓடிஐ சீரிஸ 2க்கு 1 அப்படின்ற அடிப்படையில ரொம்ப அழகா வின் பண்ணிட்டோம். பரவால்ல. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஓடிஐ சீரிஸ் தோத்ததுல இருந்து ரொம்ப மனசு கவலையா இருந்துச்சு. என்னப்பா இப்படி தோத்துட்டோமேன்னு சொல்லி. ஆனா அதுக்கு காம்பன்சேட் பண்ற மாரி சவுத் ஆப்பிரிக்காக்கு எதிரான ஓடிஐ சீரிஸ்ல நம்ம சூப்பரா வின் பண்ணியாச்சு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, நம்மளோட சீனியர் பிளேயர்ஸ் ரோஹித் சர்மா, விராட் கோலி. நாங்க 2 பேருமே எப்பயும் கிங் தான். எப்பவும் போல நாங்க கன்சிஸ்டன்ட்டா விளையாடுவோம் அப்டின்னு சொல்லிட்டு, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல அவங்களோட ஃபேன்ஸ ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க. இப்ப இதே மாரி ஓடிஐல நம்ம இந்தியா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுக்கணும் அப்டின்றது தான் நம்மளோட ஆசையா வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நடந்த இந்த மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்டின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.